ரோபோவா மாதிரியே இறந்து போன தம்பியா? ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ரூசோ பிரதர்ஸ் எடுத்த எலக்ட்ரிக் ஸ்டேட் மூவி தான் பார்த்தேன். அதாங்க அவெஞ்சர்ஸ் மூவி டைரக்டர். படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட பேசிக் பிளாட் வந்து ஏஐ வெர்சஸ் ஹியூமன்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் போஸ்ட் அபாகலிப்ஸ் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கதைக்கு வருவோம். இந்த கதை 90s தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல வால்ட் டிஸ்னி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோபோ இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த ரோபோ மக்களுக்கு பிடிச்சி போக அந்த ரோபோவே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரோபோவை வந்து உருவாக்குறாங்க. லைக் ஐஸ்கிரீம்க்கு ஒரு ரோபோட்டு, ஹேர் கட் பண்ண ஒரு ரோபோட்டு, பார்க்கிங்க்கு ஒரு ரோபோட்டு. இந்த ரோபோக்கெல்லாம் போக போக சென்டியன் தாட்டு கொடுக்கப்படுது. அதாவது ஏஐ, அட்வான்ஸ் ஏஐ கொடுக்கப்படுது. இப்படியே போக ஹியூமன்ஸ்லாம் வேலை வெட்டி செய்யாம ரோபோட்ஸ் புழிஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரோபோஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமான ரோபோஸ் வெர்சஸ் ஹியூமன்ஸ் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த ஃபைட் 2 வருஷம் போகுது. ஒரு வழியா ஹியூமன்ஸ்ல ரோபோட்டை கட்டுப்படுத்திடுறாங்க. இதை சாதகமா யூஸ் பண்ண ஒரு கார்ப்பரேட் முதலாளி மக்களை கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காக ஒரு புது நியூரல் டிவைஸ் உருவாக்குறாரு. இதுலதான் மிஷேல்னு ஒரு பொண்ணு எந்த ஒரு விஷயத்திலுமே வராம தனித்து வாழ்ந்துன்னு இருக்கா. அப்போ ஒரு ரோபோ திடீர்னு வந்து நான் தான் உன் தம்பி, இறந்து போன தம்பின்னு சொல்ல, ஒருவேளை தம்பி உயிரோட இருப்பான்னு ஆசையோட தம்பிக்கு என்னாச்சுன்னு தேடி போற வழியில கிறிஸ் பிராட்டை மீட் பண்ண அங்கிருந்து அவங்க எல்லாருமே ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணோட தம்பியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த தம்பிக்கு என்னதான் ஆச்சு, இது அந்த படத்தோட ஸ்டோரி லைன். இந்த படம் ஆல்ரெடி நம்ம பார்த்தா எல்லா ரோபோ மூவி மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல வர எல்லா ரோபோக்குமே தனித்துவமா ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஓவரால் நல்லா தான் இருக்கும். வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க வேண்டிய தரமான படங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். இந்த மாதிரி தரமான படத்தை சரியான இடத்துல எடுத்துன்னு வந்து சேர்க்கணும். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.